உங்களுக்கு இப்போ டிலாவோட சேர்த்து எத்தனை பிள்ளைகள்? 2 ஆம்பளை பொடியன்னு 3 பொம்பளை எல்லாம் இளைய பிள்ளை. படித்து பட்டம் பெற்று அதுக்கப்புறமா வந்து இப்படி ஒரு கடையை ஓப்பன் பண்ணி அதை தாண்டி வந்து யூடியூப் சேனலும் செய்கிறாங்க. இத்தனைக்கும் வந்து அவங்களுக்கு கண் பார்வை தெரியாது. எனக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்வை தெரியும்? முழுமையாக தெரியுமா? இதுக்குள்ள தெரியுதுன்னு சொன்னேன். பார்வை வந்து இந்த லைட் பத்திர வெளிச்சங்கள் தெரியுது. ஓகே, மற்றபடி ஒன்றும் தெரியல. நீங்க நிக்கிறதா உருவமா முகமா ஒன்றுமே தெரியல. பார்ட்டிக்கு தேவையான மினி சவுண்ட்ஸ்ல இருந்து வீட்டுக்கு, அதாவது நீங்க உடுப்பு இஸ்திரி பண்ற அயன் பாக்ஸ்ல இருந்து ரைஸ் குக்கர்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு இப்படி தான் எனக்கு வந்து படிச்சு முடிச்சுட்டு இருக்கோம். ஏதாச்சும் செய்யணும், பிஸ்னஸ் பண்ணணும், வேலை எல்லாம் கிடைக்கிறன்றதை விட நம்ம பிஸ்னஸ் பண்ணி முன்னுக்கு எனக்கு தெரியான்றது மறுதோர் நான் ஒரு பெண்ன்றதும் அப்படி இல்லாம இதுலயாச்சும் சாதிக்கணும் அப்படின்ட்டு விருப்பம். வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்து நிக்கிறோம்? ஏறாவூர்ல வந்து நிற்கிறோம். ஏறாவூர்ல வந்து நிக்கிறோம். எதுக்காக வந்திருக்கிறோம்? என்ன தெரியாது. அப்ப எப்படி உங்களுக்கு ஒரு ஜனல கையில ஒப்படைக்கிறேன் என்றால் அது வந்து முக்கியமான விடயம் ஒன்று. அதாவது அப்படியே பின்னுக்கு போய் காட்டு இந்த பெரிய கடை. அதாவது இந்த பெரிய கடைக்கு முன்னுக்கு நின்று இன்ட்ரோ கொடுக்கணும். இன்னும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணல. இந்த கடையை தான் இன்றைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். அதை தாண்டி முக்கியமாக இந்த கடை வந்து யார் போட்டிருக்கான்னு சொல்லி சொன்னால் பாடா சொல்லுங்கடா, இதையும் நாங்கள் வேண்ட போகிறோம் சொல்ல போகிறோம் இல்லைன்னு சொல்லி அவங்க பயந்துடுவாங்க. ஆனால் நீ பயந்துட்டா, நானே பயந்தேன். சரி, ஓகே. உண்மையில வந்து இந்த கடை யாரோட அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ஆர்ஜே நிலா. ஆர்ஜே நிலாக்கா அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய சேனல் மூலம் வந்து அறிமுகமாக இருக்காங்க. முக்கியமாக இன்னொன்று வந்து சொல்லி ஆகணும். அதாவது நார்மலாக ஒரு பெண்ணால் சாதிக்க முடியாத கூட வந்துட்டு இவங்க வந்து விசேட தேவையுடைய ஒருத்தவங்களா வந்து இருந்து சாதிச்சு காட்டின ஒருத்தவங்களா, அதாவது வந்து அவங்க ஒரு பிளைண்ட் பேஷண்டாக வந்து இருந்து உண்மையில வந்து தன்னாலையும் எல்லாம் முடியும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு இன்னைக்கு சாதிச்சு காட்டியிருக்காங்க. அந்த உண்மையிலே வந்து படித்து பட்டம் பெற்று அதுக்கப்புறமா வந்து இப்படி ஒரு கடையை ஓப்பன் பண்ணி அதை தாண்டி வந்து யூடியூப் சேனலும் செய்கிறாங்க. இத்தனைக்கும் வந்து அவங்களுக்கு கண் பார்வை தெரியாது, எனக்கு பெருசாக வந்து தெரியாது. ஸோ அதோட சேர்ந்து எங்களெல்லாம் வந்து சந்திக்க வந்திருக்காங்க. நாங்கள் நேரடியாக சந்திக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து நான் வீடியோவில் பார்த்து நான் வந்து இப்படி ஆன்லைன் ஷாப்பிங்னு சொல்லி ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணேன்னு சொல்லி இன்றைக்கு தான் ஐயா வந்ததுக்கப்புறமா வந்து நாங்கள் இந்த சைட் வந்து நாங்கள் அப்போ போயிட்டு பார்த்துட்டு போவோம்னு சொல்லி நாங்கள் இங்கே வந்து நாங்கள் இப்போ மத்தியான டைம்ன்றதால் வந்து ஆள் இங்கே இல்லை, கடையை பிடிட்டு போயிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தலைவரத்தை வருவாங்களான்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் வரைக்குள்ள வந்து சொல்லிட்டோம் இப்படி வரப்புறம் வாங்கணும்னு சொல்லி. அவங்க நம்ப இல்லை, நாங்கள் வந்து என்ன சொன்னால் அங்கே திடீரென்று வந்து எங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் ஊருக்கு வந்துட்டோம், அங்கே நாங்கள் சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து எப்படி நம்ப முடியும்? அப்படி தான் வந்து அவங்கள நம்ப முடியல. பதிலுக்கு யாரோட வாரீங்க அப்படின்னு கேட்டு கூட வாரவங்கள்ட்ட வந்துட்டு ஃபோனை கொடுங்க, நான் பேசணும் குரலை கேட்கறதுக்காக வேண்டி. ஏன்னா நிறைய நாளைக்கு முதல்ல என்கிட்ட கேட்டுருந்தவங்களை வந்து வாங்க தம்பி கடையில் வாங்க அப்படி இப்படின்லாம் கதைச்சிருந்தவங்க. நாங்களும் வரையில. அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கு தன் வர கிடைச்சது. ஓகே, அக்கா வரட்டும், வந்தவரும் நாங்கள் வந்து அக்கா விரி காட்டுறோம். நான் வந்து அதுக்கப்புறம் கடையில் என்னென்ன விஷயம் இருக்குன்றதையும் வந்து காட்ட போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரியா வருவாங்களோ இப்படி வராங்க பார்த்தீங்க, சரியா கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, வணக்கம். வணக்கம். எப்படி சுகம்? நல்ல சுகமா இருக்கும். ரைட். என்னென்னு சொன்னால் உடதூரம் வந்துட்டு இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க. நான் பலவாட்டி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நிஜமாவே உண்மையில வந்து உங்களுக்கு பார்வை தெரியாதா இல்லை? ஆனால் என்ன சொன்னால் உண்மையில உங்களை பார்க்கும்போது புதுசாக பார்க்குறவங்களுக்கு அப்படி தோணாது. உங்களோட சில இந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படி ஒன்றுமே தெரியுது இல்லை. அப்போ நீங்கள் எப்படி இப்போ கரெக்டாக அப்படி நடந்து வந்தீங்க? இது அப்படியே பழகிட்டா? இப்போ புதுசாக ஒரு இடத்துக்கு போனால் மட்டும்தான் கொஞ்சம் தட்டுப்படும். பழகிடும். ஓகே, இப்போ மார்னிங் ஏர்லியாக கடை திறந்துட்டாங்க. இப்போ ஆஃப்டர் டைம் லேட் பண்ணி வந்துட்டு நாங்கள். ஸோ வந்து லஞ்ச் டைமுக்கு போயிருந்தவங்க. ஸோ இனி மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இனித்தான் வந்து முழுக்க வந்துட்டு எக்ஸ்பிளைன் வந்து நாங்கள் பண்ணல, அவங்க பண்ண போகிறாங்க. என்ன சொன்னாலும் அவங்களும் ஒரு ஆர்ஜே. ஏன்னா அதாண்டி முக்கியமாக வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தாங்க. எப்படி இருக்கீங்களா? நல்ல சுகமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீண்ட நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறேன். நானும் நினைச்சு பார்க்கல வருவீங்க திடீர்னு. இன்னொரு அப்படி நாங்கள் நினைச்சு பார்க்கறே தான் வருவோம். அப்பதான் நீங்க மிகப்பெரிய சர்ப்ரைஸ் வந்து அங்கிள் வந்து தானே. அங்கிள் எப்போ வந்தாங்களோ ஒன்னு சொல்லிருக்க மாட்டாரு. சொல்லல, நானும் எடுக்கையும் இல்லை. அப்ப அங்கிள் இப்ப திடீர்னு எடுத்துருந்தோம். அப்படித்தான் மின்னலை விட பயங்கரமான ஆள், சொல்லாம வந்து இறங்குவேன். அப்படித்தான். இப்போ உள்ள போகலாம் கடைக்குள்ள பார்ப்போம் வருங்க. நாங்கள் நிறைய நாள் அந்த ஒன்லைன்லாம் பார்த்துருக்கோம். நீங்கள் என்ன வீடியோ போட்டது இப்படி ஒரு கடை ஓப்பன் பண்ணிங்கண்டு
இன்றைக்கி நாங்கள் உங்களோட கடையை பார்க்க போகிறோம் நேரடியாக. முக்கியமாக ஒன்று சொல்லிக் கொள்ளணும்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஆன்லைன் ஷாப்பிங். ஏன்னா அதாவது ஆன்லைனில் இங்கே யாராச்சும் ஆர்டர் பண்ணாங்கன்ற பொருட்கள் வந்து இங்கேருந்து நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்களா அப்படியா? ஓகே. இது வந்து முதல்ல எப்படியான பொருட்கள்? இது வந்து வீட்டுக்கு தேவையான என்னென்னு சொல்லுவோம், தேவையான அனைத்து விதமான பொருட்களும் இருக்குன்னு சொல்லலாம். இல்லாட்டியும் நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் கேட்குறதெல்லாம். இப்போ எலக்ட்ரானிக் இருக்குது, பிளாஸ்டிக் இருக்குது, சில்வர் இருக்குது, அப்படி. ஓகே, நாங்கள் என்னென்ன இருக்குன்றதை நார்மலாக காட்டுறோம். ஆனால் அதுக்கு முதல்ல வந்து இப்போ நீங்கள் மட்டும் தான் இந்த கடையை ரன் பண்ணுறீங்களா இங்கே நின்று? இப்போ என்னோட வந்து நான் ஆரம்பத்தில் இவர் இருந்தால் நின்று வேறு, இப்போ வேலை இல்லாட்டி நிற்பேன். மற்றபடி ஒரு பிள்ளை ஒன்று எடுத்திருந்தாங்க, அப்போ அவன் நின்றுட்டா. எங்களோட அப்பா பக்கத்தில் சில்லறை கடை ஒன்று அப்பாவுக்கு சும்மா வச்சு கொடுத்துருக்கேன். அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்றபடி நான் தான் தனியெல்லாம் செய்கிறப்ப நீங்கள் எல்லாம் செஞ்சு கொள்றீங்க. அப்படி நீங்கள் வந்து இப்போ உங்களோட இன்னொரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் நின்று அவங்கள அந்த பொருள் இல்லாமல் யாராச்சும் இப்போ இங்கேருந்து கேட்டு உடனே வந்து வாங்கிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கிறாங்க. அப்படியும் போவாங்க. இப்போ எவ்வளோ காலத்தை கடை ஓப்பன் பண்ணிங்க? 6 மாதம். 6 மாதம் தான். எப்படி போய் கொண்டிருக்கு? பிரச்சனை இல்லை, நல்லா போய் கொண்டிருக்கேனே. சரி, ஓகே. முதல்ல வந்து என்ன பொருட்கள் இருக்குன்ற எக்ஸ்பிளைன் பண்ணிடுறீங்களா? ஓகே. மேலே கடைக்காரங்கள் தான் என்ன இருக்குன்னு சொல்லணும். ஆனால் பார்க்குறத வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து சொல்லுவோம். அதாவது நார்மலாக இப்போ இருக்கிற பாய்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி பார்ட்டிக்கு தேவையான மினி சவுண்ட்ஸ்லேருந்து வீட்டுக்கு, அதாவது நீங்கள் உடுப்பு இஸ்திரி பண்ணுற அயன் பாக்ஸ்லேருந்து ரைஸ் குக்கர்லேருந்து அண்ட் வந்துட்டு இது இந்த சொல்கிற டிஃபன் பாக்ஸ்லேருந்து அண்ட் வந்துட்டு நிறைய கூட செம்பிலேருந்து அப்படியே அடுக்கா மதுரமலை மாமணியே முருகையா கிள்ளியில வர குடம்லாம் இருக்கு. வெள்ளிக்குடத்துல இருந்து பாட்டு தான் ஞாபகம் வருது. வார்த்தை உடனே இங்க ஒரு இது நான் செலக்ட் பண்ண வருது. கடைக்கு வந்தா இது வேண்டிட்டு போகணும் அப்படி சொல்லி செலக்ட் பண்ணதில்ல ஒன்று. ஸோ இது தேவைப்படும் நிறைய பேருக்கு வந்துட்டு. இதை வச்சுட்டு ஃப்ராங்க் பண்ணி, ஆனால் ஃப்ராங்காட போயிடணும், ஃப்ராங்கை தாண்டி வேறதுக்கெல்லாம் போயிடணும். பார்க்குறது ஒரு அறிவுரை இருக்கு. ஸோ இதுல இருந்து அப்படியே உங்களுடைய வீட்டுக்கு தேவையான காஃபிக்குல இருந்து ஃப்ளோரிங்ல இருந்து அப்படியே உங்களுக்கு தேவையான ஃபேர் அண்ட் லவ்லில இருந்து கேர்ள்ஸ் போடுறது, நீங்க கேர்ள்ஸ் போடுறது நீங்க போட மாட்டீங்க. ஓகே ரைட், பாய்ஸ் போடுறதா போடுறது. ஓகே ஓகே அப்ப விடு. ஸோ அதுல இருந்து அப்படியே இங்கெல்லாம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டீ கிளாஸ்லேருந்து பிளெயின் டீ கிளாஸ்லேருந்து வாட்டர் கிளாஸ்லேருந்து எல்லாமே வந்து விதவிதமாக வித்தியாசமாக அடுக்கி வச்சுருக்காங்க. அப்படியே வந்து ஸ்கூலுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இருக்குது. அதாவது வந்துட்டு அபியாச கொப்பிகள்லேருந்து ஸோ அதுக்கு மேலே போடுற கவர்ஸ்லேருந்து அண்டு இப்படியான சன்கிளாஸ் கூட வந்து எடுக்கலாம். இது வந்து உங்களுக்கு உங்களுக்கு தேவையாது. ஓகே, போகும்போது வில்ல பை பண்ணிட்டு போங்க. ஓகே, அதுலேருந்து அப்படியே நான் சொன்ன மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு தேவையான ஸ்கூல் திங்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே என்ன தெரியுங்களா? இது வருது, இது வந்து கடலை வந்து சென்னம்டா. தூக்கு இருக்கா? அப்போ இருக்கா? தூக்கு இருக்கா? அவனும் பார்த்தது கடலை என்ன உண்டாது வாய்க்குள்ள ஓட பார்த்தோம். ஓகே, இதை தாண்டி முக்கியமாக இங்கே இருக்கிற பொருட்களை தாண்டி நீங்கள் ஏதாச்சும் ஒன்று தேவைன்னு சொல்லி சொன்னால் ஆர்டர் பண்ணால் அதையும் வந்து எடுத்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. இது வரைக்கும் எத்தனை பேருக்கு வந்து கிட்டத்தட்ட டெலிவரி பண்ணிப்பீங்க, கொடுத்துருப்பீங்க அந்த பொருட்கள்? நிறைய பேருக்கு கொடுத்துருவோம். எந்த இடங்களுக்கு அனுப்பியிருக்கீங்க? கூடுதலாக மட்டக்கிழப்புக்கு தான் செய்யுது, மட்டக்கிழப்புக்குள்ளே தான் கொடுக்குறோம். மற்ற அதை விட வந்து அவங்க கேட்டாங்கன்னு சொன்னால் பதிலையிலேருந்து கேட்டிருக்காங்க, அதை நாங்கள் கொரியரில் போட்டுக்கிறது. மற்ற ஜெஃப்னாவிலேருந்து அந்த கொரியர் காசு இதெல்லாம் உங்களுக்கு நிறையா கொடுப்பாங்களா? நாங்கள் வந்து இங்கே மட்டக்கிழப்புக்குள்ளே ஃப்ரீ, மற்றபடின்னு சொன்னால் அவங்கள்ட்ட சொன்ன மாட்டேன் சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி செய்கிறேன். மட்டக்கிழப்பில் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுறதுல வந்து உங்களுக்கு வேல்யூ அது மூலம் எப்படி கிடைக்குது உங்களுக்கு? என்னன்னு சொன்னாங்க, நாங்கள் வந்து சின்ன லாபம் வச்சுட்டான் அப்படி செய்கிறதுன்னு சொன்னால் நாங்களும் இப்போ புதுசாக தானே தொடங்கினேன். அப்போ இப்படி நாங்கள் எங்களுடைய பொருட்களை விற்பனை செய்யணும். அப்போ அடுத்தது வந்து இப்போ மற்ற அவங்களையும் கூடுதல் விலை சொல்லலாம் தானே, பரவாயில்ல ஓரளவுக்கு செஞ்சு கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்வை தெரியும், முழுமையாக தெரியுமா? இப்போ இதுக்குள்ள தெரியுதுன்னு சொன்னேன். பார்வை வந்து இந்த லைட் பத்திர வெளிச்சங்கள் தெரியுது, ஓகே. மற்றபடி ஒன்றும் தெரியல. நீங்க நிக்கிறதா உருவமா முகமா ஒன்றுமே தெரியல. இப்போ இதே வந்து நம்ம அங்கே வெளியில கொஞ்சம் ரோட்ல சூரிய வெளிச்சத்துலன்னு சொன்னா ஒரு உருவம் இருக்குன்னு தெரியும். இப்போ ஒரு உருவம் மட்டும் குறுக்கு எடுத்து போனாலாம் தெரியும் அது யாருன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள எல்லாமே. சரி, இல்லை முக்கியமாக வந்து என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் இந்த ஒரு நிலைமையோட இதுவரைக்கும் நீங்கள் என்னென்ன சாதனை புரிஞ்சிருக்கீங்க அதை சொல்லுவோம்.
நீங்கள் பட்டப்படிப்பெல்லாம் முடிச்சிருக்கிறீங்க, அதை ஒரு சொல்லுங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து சும்மா சாதாரணமாக ஸ்கூலில் போயிட்டு இருந்தேன். நான் இப்போ எனக்கு வந்து தெரியாது, கேள்வி ஞானத்தெலாம் படித்து கொண்டு இருந்தேன் நான். அதுக்கு பிறகு வந்து இப்படி ஒரு ஸ்கூல் தரிசனம்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு படித்தேன் நான். அங்கே படித்து O level A level பாஸ் பண்ணி அதுக்கு பிறகு கொழும்பு யூனிவர்சிட்டி எடுபட்டு போய் டிகிரி முடிச்சிட்டேன். எத்தனை வருஷம் கொழும்பு யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க? 4 வருஷம். 4 வருஷம். ஓகே. யூனிவர்சிட்டி மலைக்கு கூட ஒதுங்க இல்லை யூனிவர்சிட்டி பார்க்க. அப்புறம் A level எழுதிட்டு கம்ப்யூட்டர் வந்து இப்போ எங்களுக்கு தெரியாத ஆக்களுக்கு இருக்குது, யோசனை சாஃப்ட்வேர் போட்டு செய்கிறது. அதில் வந்து நார்மல் ஆக்களோட நான் மட்டும்தான் பிளைண்டால் 680 NBC level 4 கம்ப்யூட்டர் கோர்ஸ் செஞ்சுருக்கேன். அடுத்தது வந்து அது மாதிரி கிளிநொச்சியில் போய் பிளைண்ட் ஆக்கள் செய்கிறது அப்படின்னு சொல்லியும் போய் படிச்சிருக்கேன். அடுத்து வந்து கொழும்புல யூனிவர்சிட்டி படிக்கிறதுக்குள்ள வாய்ஸ் ஆஃப் மீடியான்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸில் எனக்கு அனௌன்சிங் பண்ண விருப்பம், அங்கே போய் படிச்சிருக்கேன். சரி, இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் வச்சுருந்து நீங்கள் தானே ஆரம்பத்தில் வந்து நீங்கள் அதை ஆடுற ஐடியாவில் தொடங்க நீங்கள் அதெல்லாம் இப்போ நீங்களே போய்க்கணும். இப்போ எப்படின்னா நாங்களும் இந்த யூடியூப் சேனல் செய்கிறதால தெரியும் எங்களுக்கு வந்து ஒருத்தவங்க நிற்கிறாங்கண்டா அவங்கள பார்த்து பேசி அந்த இடங்களில் ஐடென்டிஃபை பண்ணி வந்து அவங்களோட கதைக்கிறதே பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஆனால் நீங்கள் நாங்கள் பார்த்துருக்கோன்னு வந்து நீங்கள் இந்த கெல்பிங் வீடியோ செய்யக்குள்ளேயோ இல்லை மற்ற வீடியோ செய்யக்குள்ளேயோ அவங்களோட எல்லாம் போய் கேஷுவலாக கதைச்சு நீங்கள் அப்படியே போகிறீங்களா அவங்களோட ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி? அதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னு சொன்னால் நான் வந்து சின்னதுலேருந்தே வந்து எனக்கு தெரியான்ற எண்ணம் வந்து மனசில் இல்லை. அப்போ இப்படி அவங்களோடய பார்த்து பழைய நிறைய பேர் கண்டாலும் தெரியாதானு மதிக்க மாட்டாங்க. அப்போ இப்போ நான் அவங்களோட பேசுகிற மாதிரி தான் இப்போ போயிட்டு அவங்களோட பேசுவேன், சாதாரணமாக பேசுகிற மாதிரி தான் பேசுவேன். இப்போ அவங்களோட ஒரு கஷ்டத்தை விளங்கும் தானே, அப்படி இல்லாததை இவர் வந்து பார்த்துட்டு தான் இப்போ வீடுகள் எப்படி இருக்குது அவங்களோட அதுகளை பற்றி என்கிட்ட சொல்லுவேன். அதை வச்சு நான் கதைப்பேன், அதை வச்சு கொண்டு நீங்கள் கதைப்பீங்க. ஆனால் தெரியாது உண்மையிலே அவங்களோட பார்வை மூலம் உண்மையிலே. அடுத்து வந்து இப்போ தெரியாத ஆட்கள் கூடி இப்போ இந்த விஷயத்தில் மட்டுமேண்டி இல்லாமல் நிறைய விஷயத்தில் எங்களோட வீட்டிலையும் தான் இப்போ தெரியாத ஆட்கள் கூடி விளங்கி கொள்ளாத விஷயத்தை இப்போ ஒரு அவங்களோட முக அசைவுகள் சில ஆட்கள் விளங்க எனக்கு அந்த ஒரு சின்ன சின்ன ஒரு கதையிலையும் பிடிச்சிருவேன். இவங்க இப்போ இந்த கதையை சொல்கிறாங்க, இப்போ உண்மையை சொல்கிறதும் போய் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அம்மாக்கள் எல்லாம். அக்காக்களை விட நான் கண்டு எல்லாத்தையும் பிடிச்சிருவேன் நம்ம. அதான் இப்போ நாங்கள் வரைக்குள்ளேயும் வந்து அங்கிள் உங்களுக்கு கோல் எடுத்தவர், அப்போ நீங்கள் உடனே மதிச்சிட்டீங்களா அப்படி சொன்னார். அப்போ சொன்னாங்க என்ன சொன்னால் கிட்டத்தட்ட 1 year ஆச்சு அங்கிள் உங்களோட கதைச்சி 1 வருஷத்துக்கு பிறகு எடுக்க உடனே மதிச்சிட்டாங்கன்னு சொல்லி அதை நான் சொன்னேன் வந்து. அப்போ உண்மையிலேயே அவங்களுக்கு அதை ஞாபகம் வச்சிருப்பாங்களே ஏன்டா அந்த இறையத்தில் வந்து நான் கூட அதிகமாக ஞாபகம் வச்சுக்கொள்கிறேன். ஏன்னா அதை வச்சு கொண்டு நீங்கள் மதிச்சிட்டீங்களா அங்கிள் அப்படி? சரி, உண்மையாக வந்து வாழ்த்துக்கள். இவ்வளோ பெரிய கடை வந்து நீங்கள் இப்போ ரன் பண்ணி கொண்டு இருக்கிறது வந்து இதை தாண்டி வந்து இப்போ உங்கள்கிட்ட இந்த ஆர்டர் பெறணும் ஏதாவது வாங்கணும்னு சொல்லி சொன்னால் எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணுறது? இப்போ இந்த கடையை பொறுத்தளவில் வந்து நான் வந்து முழுசாக வந்து நிறைய இப்போ இந்த இடத்துல வந்து வியாபாரம் போகும் அப்படின்னு சொல்கிறத விட ஆன்லைனில் நம்ம இப்போ டெலிவரி தான் கூடுதலாக செய்கிறதுக்கு திறந்தது. அந்த வகையில் வந்து நான் வந்து RJDலாண்டு யூடியூப் சேனல் திறந்தேன் தானே. இப்போ அதில் வந்து நான் வீடியோ போடுவேன். நீ வந்து இவ்வளோ நாளும் வந்து அதில் போடலை, டிக்டாக்ல போட்டிருக்கேன். அப்போ RJDல டிக்டாக்கும் இருக்குது. அப்போ அதுலேயும் பார்த்து அந்த நம்பர்லாம் இருக்குது, அதனோட ஆர்டர் பண்ணிக்கொள்ளலாம் கதைச்சு. மற்றது இப்போ இந்த அதுதான் இந்த என்னென்ன பொருட்களை இவ்வளோ என்ன மாதிரின்றதில்ல அதுலேயே நான் வீடியோவாக போடுவேன். உண்மையிலே நீங்கள் இப்போ கதைக்கக்குள்ள கேஷுவலாக இப்போ நீங்கள் கேமரா வந்து கதைக்கிறீங்க இங்கே இந்த வாய்க்குள்ள உண்மையாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு உண்மையிலே இந்த பார்வை பிரச்சனை இருக்குது, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. ஏன்னா நீங்கள் கேஷுவலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையிலே நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும். ஏன்டா இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்து கொண்டு நீங்களே எவ்வளோ செய்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம எங்களாலேயும் முடியும்னு சொல்லி ஒரு ஊண்டுதோல் மாதிரி. உண்மையிலே வந்து அதுக்கு நான் வந்து பெருமைப்பட்டு கொள்கிறேன். எங்கட கடந்த எடுத்த நீ இஞ்சி பாரு, எங்கட கடந்த எடுத்த நீ இது என்னடா நல்லா இருக்குடா, லெதரா அது. வாவ், நல்லா இருக்கு, நல்லா இருக்குண்ணே. இந்த நான் போட்டேன் இதை போட்டாதே இந்த பில்லும் கிட்ட நல்லா இருக்கு. அதான் அதான் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கண்ணாடி இல்லையா வெட்டி கொண்டு சீரிய கில்லர் நான் தான். ஓகே, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அந்த கதிரை செட்டில் இருந்து அப்படியே வந்து அந்த நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் அந்த பிள்ளைகள் இதே ஏரியா பார்த்து நம்ம அந்த பேப்பரில் அதில் விட்டுறது காசு பணம் அந்த துட்டு அங்கிட்ட வந்துட்டு அந்த வீதி சமிஞ்சியிலேருந்து சின்ன கட்டிங் கத்தியிலேருந்து சகலதுமே வந்துருக்குது. அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ்ஸு அப்புறம் இது நான் வேண்டமுன்றதா கண்டுபிடிச்சிட்டேன்டா. இது சாம்பிராணி கொடுத்துட்டா இதுகளுக்குள்ள ஓட்டோக்குள்ளே சரி வீட்டுக்குள்ளே சரி பஸ் இல்லத்துல சரி கொளுத்துறது உள்ள இருந்து டஸ்ட்டு கொட்டுப்படாது. ஓகே, இது புகை மட்டும் பாரு சாமான் உண்டு அன்னைக்கு. அப்போ இதன்றைக்கு வேண்டியது போகிறேன்
நல்லா சரியா ஓகே. அப்போ அக்கா கடையில் நாங்களும் வந்துட்டு பிஸ்னஸ் ஓடர்கள் வாங்கலாம் வேண்டிக் கொள்கிறோம். இங்கே இதில் கப்பெல்லாம் கிடக்குது அவ்வளோ வந்து கப்பலா நெஞ்ச அங்கூட்டு. ஓகே. ஸோ இவ்வளவுமே வந்திருக்கு. இதை வந்து இப்போ இப்படி இந்த கட்டு காசுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்களா? அப்படிலாம் இப்போ அப்படி கொடுத்தா ஏமாத்தாம இங்கே கொடுப்பாங்களே நிறைய பேர் வந்து நம்பிக்கை அதெல்லாம் பண்ண மாட்டாங்களே. நம்பிக்கை தானே வாழ்க்கைன்ற மாதிரி அது படத்துல ஓகே நீங்க சொல்ற மாதிரி நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றது அது படத்துல ஓகே, நேர்ல எல்லாம் ஓகேவா இருக்குமா? ஓகேவா இருக்குது. இப்போதைக்கு நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி ஆட்களை பார்த்து கொடுக்கணும். சரி, இப்போ இந்த ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஃபர்ஸ்ட்டுக்கு இப்படி தான் எனக்கு வந்து படிச்சுட்டு முடிச்சுட்டு இருக்கோம் ஏதாச்சும் செய்யணும், பிஸ்னஸ் பண்ணணும். இப்போ வேலை எல்லாம் கிடைக்கிறன்றதை விட நம்ம பிஸ்னஸ் பண்ணி முன்னுக்குப்பேன். எனக்கு தெரியான்றது மறுதொரு நான் ஒரு பெண்ணுன்றதும் அப்படி இல்லாம இதுலயாச்சும் சாதிக்கணும் அப்படின்ட்டு விருப்பம். அந்த வகையில வந்து எது செய்யலாம் அப்படின்ட்டு தான் நான் யூடியூப் சேனல் செஞ்சேன். நான் அதுல இருந்து அந்த யூடியூப் சேனல் ஊடாக இப்போ ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாம் தானே எப்படி ஒன்றுன்னு சொல்லிட்டு இந்த ஐடியா வந்தது. ஓகே, இந்த ஒரு பிசினஸ் பண்றதுக்கு உண்மையில உங்களோட ஹஸ்பண்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தார்? உண்மையிலேயே வந்து 100% இல்ல, அதுக்கு கூடையுமான்னு சொல்லலாம். ஏன்னா நான் இருக்கிறதே 100% தானே, நீங்க அதுக்கும் கூட சொல்றீங்களா? ஓகே 1000 என்னன்னு சொன்னா வந்து நான் கரைச்சப்படுத்துற கூட பட் நான் சின்ன எல்லாத்துலயுமே நான் கொடுத்து வச்சேன். நான் சொல்லணும் ஏன்னு சொன்னாங்கட அம்மா அப்பாவும் தான் நான் என்ன சொல்றேனோன்றதுக்கு பின்னாலே வருவாங்க. அப்படி செய்யாத உனக்கு தெரியும் அப்படியே இல்லை கஷ்டம்னு சொல்ல மாட்டாங்க. என்னோட அம்மா படிச்ச காலத்துல இருந்து கொழும்புக்கு வந்ததுல இருந்து கிளிநொச்சி கூட்டி போனதுல இருந்து எல்லாமே அம்மா நல்லா என்னோட கஷ்டப்பட்டு சப்போர்ட்டிவா இருந்தவங்க. அதனாலதான் இந்த அளவுக்கு படிச்சு வந்தேன். நான் அதே மாதிரி இவரை கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகும் இவர் என்னோட அந்த மாதிரி சப்போர்ட்டிவா இருப்பார். எனக்கு ஒரு காலம் நான் தான் கரைச்சப்படுத்துறேன்னு நினைப்பேன் வழியா அப்படியே கரைச்சல் அறியணும் அப்படி எதுவும் அப்படி யோசிக்க கூட நீங்க மட்டும் யோசிக்க. கல்யாணத்துக்கு பின்னால எல்லா ஆம்பளைகளுக்குமே வந்துட்டு அதுல வாரது தான். ஓகே, அதுலயும் வந்து இது கூடுதல், அதுவும் கூடுதல். உண்மையா அப்படியான சப்போர்ட் பண்ணைக்குள்ளதான் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வரலாம். அப்படி இருக்கணும். உண்மையா அம்மா அப்பா இருக்கட்டும், அடுத்த உங்களோட ஹஸ்பண்டா இருக்கட்டும், என் யூடியூப் சேனல் செய்யறதுக்கு எல்லாம் வந்து வேலைக்கு போயிட்டு யூடியூப் சேனல் எல்லாம் செய்யக்குள்ள வேலைக்கு போயிட்டு வந்து ஈவினிங்ல தான் யூடியூப் சேனல் எடுக்க வீடியோ எடுக்க போறது. அப்படியெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டவர். உண்மையிலே எல்லாத்தையும் நான் கொடுத்து வச்சேன். இப்போ வரைக்கும் எப்படி சப்போர்ட்? இப்போ வரைக்கும் சப்போர்ட்னா குறையவே இல்லை. நான் என்ன வேணா முயற்சி எடுத்தாலும் பின்னால ஓடி வந்து கொண்டிருப்பேன். கொடுத்து வச்சு நீங்களா? அப்ப அண்ணா வேணா இப்ப ஆள் இல்லை இங்கே என்ன சொல்ல போறீங்க? அவருக்கு ஏதாவது சொல்லணும்னா வீடியோ பார்த்து சொல்லுங்க. வீடியோ வாங்கட்டும். நீங்கள் கிடைத்தது எனக்கு வரம். அப்படி என்னது சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. எப்படி இருந்தாலும் என்னோட எப்பயுமே சப்போர்ட்டிவா இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதானே. நாங்களும் எனக்கு தெரியும், நான் நேரத்தில் வந்து அண்ணா நான் சந்திச்சிருக்கேன், கதைச்செல்லாம் இருக்க வந்து இப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் இன்றைக்கு இவ்வளோ தூரத்துக்கு வந்து இருக்காங்க. இப்போ அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணுறதை தாண்டி அதுக்கப்புறமா வந்து அடுத்த வாழ்க்கைன்னு சொல்லி சொன்னால் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருக்கணும். அந்த விதத்தில் எல்லாம் கொடுத்து வச்சவங்க கண்டிப்பாக இப்படி வந்து இன்னும் நிறைய பேர் அவங்களோட குடும்பங்களை நல்லா கவனிச்சு கொள்ளணும். கண்டிப்பா என்னோட வந்து உண்மையில நானும் சொல்லணும்னு சொன்னேன். இப்போ எனக்கு வந்து தெரியாது, நான் வீட்டில் இருக்கிற அநேகமான எல்லாம் தெரிஞ்ச பொம்பளை பிள்ளைகளுக்கு கூட நிறைய பேர் உதவி செய்யறல, ஹஸ்பண்டோ இல்லை வீட்டு சூழலோ. அந்த வகையில் எனக்கு கிடைச்சது எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு சப்போர்ட்டிவ் இருந்ததால நான் இந்த இடத்த வந்தேன். நான் அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு இருப்பாங்க தானே, அவங்களும் சப்போர்ட்டிவ் இருந்தாங்கன்னு சொன்னால் நல்லா முன்னேறி வருவாங்க. எல்லாராலையும் முடியும், அதுக்கு எல்லாம் அமையணும். அதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கன்னு இந்த இடத்துல சொல்றேன். கண்டிப்பா இதுக்கும் ஒரு மனசு வேணும். அதாவது தான் மட்டும் லைஃப்ல முன்னேறது மட்டும் இல்லாம தனக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு சொல்லி அது ஒரு மோட்டிவேட்டா வந்துட்டு இப்படி ஒரு பூஸ்ட் ஒன்று கொடுத்து வந்து அடுத்தவங்களையும் முன்னேற வந்து சொல்றதுக்கு வந்து ஒருத்தங்களுக்கான மனசு வேணும். ஸோ அது வந்து ஆர்ஜி டிலாவுக்கு வந்து இருக்குது. ஓகே, ஸோ வந்து இந்த ஆர்ஜி அப்படிங்கிறது நான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணக்கரு உங்களுக்கு எப்படி வந்துச்சு? எனக்கு சின்னதுலேருந்து நான் சின்னதில் குட்டி சுட்டின்னு சொல்லி ப்ரோக்ராம் வைப்பேன். அப்போ அதுலேருந்தே அதில் போயிட்டு கதைக்கணும் அப்படின்னு விருப்பம். அப்போ அந்த ப்ரோக்ராம்லேருந்து எனக்கு முதல் இப்படி விருப்பம் வந்தது. அதுக்கு பிறகு சும்மா கதைக்கிற ரேடியோ சேனல் பார்க்குறது அப்படி வந்து அப்படிதான் வந்தது. ஓகே, இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு ரேடியோ சேனல்ல வர்க் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்களா? அப்போ எனக்கு வந்து சூரியன் எஃப்எம்ல வந்து பண்டே அனௌன்ஸ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அப்போ அதில் வந்து 2020 3ஆம் மாதம் 15ஆம் தேதி சந்தர்ப்பம் கிடைச்சது. 11ஆம் தேதி கொரோனான்னு சொல்லி யூனிவர்சிட்டியில் இருக்கக்குள்ள வந்துட்டேன். அப்போ அது போயிட்டு
கிடைச்ச சந்தர்ப்பம் இல்லாம போயிட்டு. ஓகே, அந்த சந்தர்ப்பத்தை தாண்டி நீங்கள் உங்களுக்கான சந்தர்ப்பங்களை நிறைய வாய்ப்புகள் உருவாக்கி நீங்கள் மேலே வந்துட்டு இருக்கீங்க பாருங்க. அதாவது அடுத்த வாய்ப்புகளை வந்து நம்ம தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். சப்போஸ் வந்து அதை நம்ம எப்படி சொல்கிற தவற விட்டாலும் நம்ம வந்து மலிங்கெடுக்கப்படாமல் அதை யோசிச்சு அதையை குறித்து வந்து கவலைப்பட்டு சோர்ந்து விடாமல் திரும்ப வெந்திரிச்சு ஓடுனா தான் நம்மளோட லைஃப் முன்னேறும் அப்படிங்கிறது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வந்து நீங்கள் இருக்கிறீங்க. சூப்பர். அண்ட் வந்து கரெக்டாக வந்து உங்கள்கிட்ட இந்த ஒரு லொக்கேஷனை வந்து சொல்கிறீங்களா, அதாவது உங்கள்கிட்ட ஷாப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்துட்டு ஷாப்பிங் பாரவங்க இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னால் வந்து கரெக்டாக வரக்கூடிய இந்த லொக்கேஷன் வந்து சொல்லுங்கள். இப்போ இந்த கடையை பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் அதில் பேர் வந்து டெவலப் ரியல் லைஃப் சிட்டி. இது எங்கே இருக்குன்னு சொன்னால் வந்து காளி கோயில் ஏறாவூரில் வந்து காளி கோயில் வீதி ஏறாவூர் 4 இடத்துல. இப்போ மெயின் ரோட்டில் வந்து நீங்கள் இப்போ பாலச்சந்திர பக்கம் இருந்து வந்தீங்கன்னு சொன்னால் இடது கை பக்கம் வர கான்கிரீட் ரோட்டால வந்தீங்கன்னா கடை இருக்கு. அந்த கடை இந்த கடை தான். வேற கடை வேற பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட மக்களுக்கான ஒரு அரிய சந்தர்ப்பம். நீங்க இங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்திருக்கீங்க. நான் அத நிறைய பேருக்கு வந்து கொடுத்தேன். ஓகே ஓகே. சோ அது இங்க டைப்பிங் பண்ண தான் வந்து ஓகே. சோ லொகேஷன் நான் சொன்ன மாதிரி காப்பியும் அடிக்கலாம். ஆமா, இங்க ஜெராக்ஸ் காப்பிகள் வந்து எடுத்துக்கலாம் முன்னுக்கே இருக்குது. அதை நீங்க முன்னாடி வந்து பார்த்திருப்பீங்க. அண்ட் அதோட தாண்டி நான் சொன்ன மாதிரி வந்து ஷாப் வந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை. அக்கா சொன்ன மாதிரி வந்து ஏறாவூர் பார்டர், அதாவது தமிழ் முஸ்லீம் அந்த பார்டர் வந்து இருக்குது. ஸோ அந்த பார்டர் கிட்ட வந்து இருக்கிற ஒரு கோயில் ஒன்று இருக்குது. காளி கோயிலும் பிள்ளையார் கோயிலும் சேர்ந்த மாதிரி. அதுக்கு பக்கத்தில் இருக்க கான்கிரீட் ரோட்டால் வந்தீங்கன்னு சொன்னால் சரியாக மெயின் ரோட்டில் வந்து கிட்டத்தட்ட 200 மீட்டர்ஸுக்குள்ளே தான் இவங்கள்ட்ட ஷாப் இருக்குது. அதாவது ஒரு பெரிய ஒரு கடை ஒன்று இருக்குது. அந்த கடை வந்து இவங்கள்ட்ட கடை தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபேன்சி ஹவுஸ் தான். எல்லாமே வந்து இங்கே எடுத்துக்கொள்ளலாம். அதாவது பர்ஃப்யூம் ஐட்டம்ஸ்லேருந்து க்ரீம் ஐட்டம்ஸ்லேருந்து பொட்டு வைத்த வட்டை நிலாவுக்கு தேவைப்படக்கூடிய பொட்டிலேருந்து எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நீங்கள் வாங்கி கொள்ளலாம். ஓகே. அண்ட் வந்து நெக்ஸ்ட் அடுத்த வேறு ஏதாச்சும் லைஃப்பில் ஐடியாக்கள் உங்களுக்கு இருக்கு? நிறைய ஐடியாஸ் இருக்கு. பார்ப்போம் இதுல எந்த முதல் முன்னேறணும். நிறைய பேர் இப்போ நிறைய கஷ்டப்படுற பிள்ளைகளை வச்சு கிளாஸ் கொடுக்கணும். நிறைய பேர் இப்போ பிள்ளைகள் இப்போ இல்லாத அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளாக இருப்பாங்க. அவங்கள எடுத்து வச்சு வளர்க்கணும். அதுக்கு ஒரு ஹாஸ்டல் கட்டணும். அதுக்கு ஒரு பெர்மிஷன் இருக்கும். அதெல்லாம் நிறைய சொல்லலாம். கற்பனைகள் நிறைய இருக்குது. ஆனால் பாப்பமே எதிர்காலத்தில் இதெல்லாம் கற்பனையாக தான் இருந்தது. இன்றைக்கு அது வந்து நிறைவேறி இருக்கு. அதே மாதிரி எதிர்காலத்தில் அதுவும் நிறைவேறும். ஓகே, வாழ்த்துக்கள். எங்களுக்கு சப்போர்ட்டிவ் இருக்கும். ஸோ எங்களோட ஆதரவு உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக தெரிவிப்போம். ஆகவே வந்து வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஆர்ஜி உண்மையிலே உங்களோட பேர் நிலானின்னு சொல்கிறதா டிலானின்னு சொல்கிறதா? டிலா. ஸோ வந்து ஆர்ஜி டிலாவுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் வந்து பண்ணுங்க. கண்டிப்பாக எங்களோட சப்போர்ட்டும் வந்து அவங்களுக்கு கண்டினியூவாக வந்து இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் வந்துட்டு ஏறாவூர் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு உங்களோட வீட்டுக்கு தேவையான எந்த ஒரு பொருட்களாக இருந்தாலும் வந்துட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா கூட சப்போஸ் அந்த பொருளை வந்து காட்டி நீங்கள் சொன்னால் அவங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு குறிப்பிட்ட சில நாட்களுக்குள்ள அதை வந்து உங்களுக்கு பெற்று தருவாங்க. அங்கள் கடைக்கு எங்கே இங்கே கடைக்கு இல்லையா? கடையில் பாருக்கா டடா கடையில் என்ன இருக்கு? என்னையா கடை எங்கே திறந்து வச்சு அங்கே நிற்கிறீங்க? கடை இங்கே இருக்கு, நீங்கள் அங்கே இருக்கிறீங்க. ஆனால் ஐயாட கடைக்குள்ள கொஞ்சம் கூடாக தான் இருக்கு. மாமரம் இருக்குது. மாமரம் நல்லறாப்பா மாமரம். நான் நினைச்சேன் ஏசி கீசி என்ன போட்டிருக்கீங்களா சொல்லி தெரியாது. எப்படி போ வியாபாரம் இல்லை திறக்கிறேன். எங்கே இருக்குது? மேலே 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 இதான் சங்கிலி கொட்டி பாரு கீழே. ஓகே ஓகே சரி. ஹரி இத்திங் அங்கிள் கோமது நல்லம்மா நல்ல. இப்போ இந்த 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 கடை பிஸ்னஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு டிலாக்கா சொல்லி கொடுத்தாங்களா இல்லை உங்களுக்கே தெரியுமா? பிள்ளைன்னு சொல்லி தந்தாங்க. ஓகே. இப்போ வியாபாரம் எப்படி போகுது? ஓரளவுக்கு வந்து போகுது. பட் வந்து நார்மலாக பண்ணக்கூடிய ஏதாச்சும் மிச்சம் பிடிக்கக்கூடிய மாதிரி பருவாய்கள் இட்டக்கூடிய மாதிரி மிச்சம் பிடிக்கக்கூடிய மாதிரி நான் அன்னைக்கு ஏதாச்சும் சம்பாதிச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னு அப்படி இல்லை. பொழுதுபோக்குமே ஏன்னு சொன்னா பக்கத்துல டவுன் மெயின் என்றதுனால அதனால இப்ப சின்ன பிள்ளை எழிஞ்ச பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரர்கள் மட்டும் அப்படி. ஆமா. அப்ப இந்த கடைக்குள்ள இப்படி வச்சிருக்கீங்க கிளவுகள் எல்லாம் போகாதா? சிசிடிவி பிடிக்கிறாரு. சிசிடிவி நீங்க இருந்தாலும் பயம். சரி சரி. ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே அப்ப வியாபாரம் போயிருக்கும்.
காலையிலேருந்து ஒரு 4000 ரூபாய்க்கிட்ட போயிடுச்சு. நாலாயிரம் போய் ஒரு பின்னர ஒரு 2000 3000 அப்படி போகும். சில நேரம் மேலும் கொஞ்சம் கூட போனது. போனது. ஓகே, போகும். இனி வருங்காலம் வந்து போகணும். வாழ்த்துக்கள். உண்மையில உங்களோட பிள்ளை வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறவங்க, நீங்க பிள்ளைக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது? 2 எல்லாரும் ஆளுகள் சப்போர்ட்டிவா வந்திருக்கிறது. ஓகே, சூப்பர். நல்ல நம்மளுடைய நல்லது. ஓகே ஓகே. இப்போ மொத்தம் உங்களுக்கு இப்போ டிலாவோட சேர்த்து எத்தனை பிள்ளைகள்? 2 ஆம்பளை பொடியன்னு 3 பொம்பளைகள். இவெல்லாம் இளைய பிள்ளை. இளைய பிள்ளை வந்து பெருசா பண்ணி கொண்டே இருக்கிறாங்க, வாழ்க்கையில சாதிச்சு கொண்டே இருக்காங்க. அபிவிருத்தியை கொஞ்சம் சாதனை. ஓகே, சூப்பர். பிள்ளை வந்து சாதிக்கிறதுக்கு நீங்க வீட்டுல நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். என்ன சொன்னா சாதாரண ஒரு பெண் வந்து வீட்டுல இருந்து வளர்ந்து வரதான்னு சொன்னாலே சின்ன வயசுல இருந்து அதை சொல்லி இதை சொல்லி அடக்க முடியும். ஒரு சில நேரத்துல வந்து வெட்டிங்கே பண்ணி வச்சிருக்காங்க சின்ன வயசுலேயே. ஆனா உண்மையில அக்காவுக்கு இந்த ஒரு நிலைமையில வந்துட்டு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி வளர வச்சது வந்து தாய் தந்தை. இவ்வளவு பிரச்சனைகளையும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க தெரியுமா? உனக்கு எந்த இதெல்லாம் தேவையில்லை, இது வீட்டிலோட சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் கொடுத்து வச்சவங்க பாத்தீங்களா எப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் பாட்டு சின்னொரு நான் மேல வரைக்கும் வரீங்க வரீங்க டப்பன் எடுத்துருவோம் ஒரு பாட்டு எங்களுக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில், அதுவே என்றும் என் தெய்வம். அன்னை மனமே என் கோயில், அதுவே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உங்களுக்கு அப்ப டைம் போயிருமே, பாட்டு படிச்சு படிச்சு டைம். சந்தோஷம் சந்தோஷம். உண்மையில நான் சொன்ன மாதிரி வந்து மறுபடியும் வந்து காண்பிக்கிறோம் பாருங்க. வந்து இங்க போட்டிருக்காங்க டெவலப் ரியல் லைஃப் சிட்டி. ஸோ இதுதான் வந்து நோட், அதாவது 23 காளி கோவில் ரோட், ஏராவூர். 4 டெல் நம்பர் இருக்குது, அதாவது 0755519 அண்ட் அது நார்மல் நம்பர். அதுக்கு அங்கால வந்துட்டு 075 28 17 967. இது வந்து அவங்கள்ட்ட வாட்ஸ்அப் நம்பர். ஸோ இது ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த 2 நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான சில பொருட்களை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். விடைபெறுமா எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நீங்களும் வந்து முக்கியமாக பெற்றுக்கொள்ளுங்க, இங்கே வந்து அந்த பொருட்களை வந்து வாங்கிக்கொள்ளுங்க. இப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணினா தான் அடுத்த இடத்துக்கு வருவாங்க கண்டிப்பாக. ஸோ இதே மாதிரி இருக்கிற மற்றவங்களையும் வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சது சொன்னால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே.